ஏன் தெய்வத்துக்கே மாறு வேஷமா, மகாராணிக்கு இங்கே ஏழு வேஷமா. பிளாஷ்பேக். ஏங்க நம்ம பிள்ளைங்களுக்கு பிள்ளை குட்டின்னு ஆயிப்போச்சு. நம்மகிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு பிரிச்சு கொடுத்துடலாங்க. நீ சொல்றது கரெக்டா முத்து. சொத்தை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? பசங்களும் சந்தோஷமா இருக்கட்டும். நம்ம ஒரு மாசம் பெரிய பிள்ளை வீட்லயும் ஒரு மாசம் சின்ன பிள்ளை வீட்லயும் இருந்துட்டு போவோம். ஆமாங்க, இனிமேல் நம்ம வாழ்ற காலத்தை நம்ம பசங்க கூட கழிச்சுக்கலாங்க. ஆனா நம்ம சின்ன பிள்ளை நல்லா பாத்துக்கிடுவாங்க. அப்பா தாத்தா பாட்டி வந்துக்கிறாங்க. இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? அன்னைக்கு சொத்தை பிரிக்கும் போது பெரிய வீட்டை எனக்கு கொடுங்க, உங்க பெரிய பிள்ளைக்கு தானே குத்தீங்க. இப்ப எந்த மூஞ்சி வச்சு இங்க வந்திருக்கீங்க? இந்த வீட்டுல நாங்க தங்கவே இடம் இல்ல, இதுல உங்களை எங்க கொண்டு போய் வைக்கிறது? இனிமே இங்க வர வேலை வச்சுக்காதீங்க, உங்க பெரிய பிள்ளை வீட்டுக்கே போங்க. என்ன விதி என்ன விதிடா, என் விதிய அடிப்போடி பெரிய பிள்ளை நல்லா பார்த்து பாண்டி. உங்க தொல்லையா இருக்கக்கூடாதுன்னு உங்க வீட்டுல பேச்சுவார்த்தை வச்சுக்காமங்கிறேன். எதுக்கு இங்க வந்தீங்க? எல்லா சொத்தையும் பிடிச்சு உங்க சின்ன பிள்ளையே குத்துறீங்க. எனக்கு ஒரு வீட்டை குத்துறீங்க. இப்ப அந்த வீட்டுல வந்து டேரா போல பாக்குறீங்களா? இதை மட்டும் பின்னாடி பாத்துருவாங்க. எனக்கு சோற போட மாட்டாப்பா. தயவு செய்து கேக்குறீங்க, வராதீங்க, போயிருங்க. பாசத்துக்கு பள்ளிக்கூடமா, அட பாடம் கத்து பாசம். மாமா பசிக்குது மாமா. ஒரு 4 இட்லி வாங்கி கொடுங்கப்பா, என் பொண்டாட்டிக்கு பசிக்குதுப்பா. செத்து போழச்சி நம்ம பெத்து எடுப்பா, அட ரத்தம் முறிச்சி நித்தம் பால கொடுப்பா.